Summer holidays vandachu, namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. இந்த சாத்தான்குளம் பிரச்சனையை திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அதை பூதாகரமாக ஆக்கினார். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சி அமைத்த பிறகு இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் 28 மரணங்கள், லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் லாக்அப் மரணம்னு சொன்னீங்க, கஸ்டோடியல் டெத்துன்னு சொன்னீங்க. இது லாக்அப் டெத்து இல்லை, கஸ்டோடியல் டெத்து இல்லை. நீதிமன்ற காவலில் வைத்த பிறகு விசாரிப்பதற்காக கஸ்டடி எடுத்து, நீதிமன்றத்தில் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிற போது இருந்தால் அது கஸ்டடி இல்லை. இங்கே என்ன நடந்தது தெரியுமா? டெத் எங்கே நடந்தது? அந்த கோயில் வளாகத்திலேயே நடந்தது. கோயில் வளாகத்திலேயே விசாரணை, கோயில் வளாகத்திலேயே தாக்கப்பட்டிருக்கிறார், கோயில் வளாகத்திலேயே மரணம் ஏற்பட்டிருக்கிறார். ஆக இது ஒரு வித்தியாசமான செயல். ஆப்ரேஷன் உயிரை காக்கணும். நீ செத்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன பண்றது? அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தவிர்த்திருக்குங்கிறது தான். நான் முதலமைச்சர் அவசரத்துக்கு என்ன சொல்லிட்டாரு? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் இது வழக்கில் என்ன ஆச்சு? விசாரணை துவங்குவதற்கு முன்னே ஒரு உயர் போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாரு? இந்த ஞானசேகரன் ஒருத்தர் தான் குற்றவாளி. எப்படி சொல்லலாம்? ஒருத்தர் தான் வந்து ஆனால் இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 18 இடங்களில் காயம், மண்டையிலிருந்து பாதம் வரை 18 இடங்களில் உடல் காயம், காதிலே ரத்தம் வந்திருக்கு. அப்போ தலையில அடிச்சிருக்காங்க. அப்படிதான் அதிமுக அரசியல் ரீதியா கையில் எடுக்குது இல்ல, அப்ப அவங்களும் அரசியல் ரீதியா அதை எடுப்பாங்கல்ல. எடுக்கட்டும். நான் சொல்றது நான் நடந்து சம்பவம் நடந்து போச்சு. எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கல்ல. அப்ப 28 சம்பவங்கள் நடந்திருக்குது. ஒரு 2 சம்பவம் நடந்த உடனே உஷாராயிருக்கும்ல. இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டில் இல்லையோ, அவுட் ஆஃப் கண்ட்ரோலோ, அடிக்கடி சிஎம் சொல்லுவார் இல்லைங்களா, எங்களுடைய ஆட்சி மத்திய அரசாங்கம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிற மாதிரி. இது இந்த காவல்துறை இவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு பேசணும். அதிமுக இத எலெக்ஷன் டைம்ல பொலிட்டிக்கலுக்கு பயன்படுத்த போகுதுங்கறதால நமக்கு சாத்தான்குளம் இஷ்யூ அவங்க எவ்வளவு பூதாகரமா பார்க்கறாங்க. நாங்க அந்த அளவுக்கு கூட செய்யலையே. சிவகங்கை லாக்அப் மரணம் தொடர்பா ஒரு பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு. இது கடந்த இப்போ சமூக வலைதளங்கள்லயும் சரி, செய்தி சேனல்களையும் கடந்த ஜெயராஜ் பினிக்ஸ் அந்த விவகாரம் பூதாகரமா ஆனப்போ அந்த இருந்த இது இப்ப கொடுக்க மாட்டாங்கிற ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. இல்ல இன்னொன்று இந்த ஆட்சி காலத்துல இப்போ உடனடியா அந்த காவலர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, உடனடியா அடுத்த நாளே கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இங்க ஜெயராஜ் பினிக்ஸ் வழக்குல அங்க ஓய்வு பெற்ற அந்த விசாரிக்க போன நீதிபதி பாரதிதாசன் அந்த காவல்துறை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, எதிர்கட்சிகள் எப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுக்கு அப்புறம் அதிமுக அரசுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுச்சுன்னு இப்படியான பட்டியல்களும் இங்க தொடர்ந்து. அதாவது இந்த சம்பவத்தை, திருவோணம் சம்பவத்தை பொறுத்தவரையில் நடந்திருக்கக்கூடாது. இது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. உண்மையை வருத்தப்படுகிறோம். ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் சொல்லுவது, நீங்கள் சொன்னதை போல இந்த சாத்தான்குளம் பிரச்சனையை எதிர்கட்சியாக இருந்தபோது, திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அதை பூதாகரமாக ஆக்கினார்கள். அது பெரிய ஒரு இஷ்யூவாகவே ஆக்கினாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அப்போ எங்களுடைய ஆட்சியாகட்டும், அதுக்கு முந்தைய ஆட்சிகளாகட்டும், இது போன்ற சம்பவங்கள், அதாவது லாக்அப் மரணங்கள், கஸ்டோடியல் டெத்து, அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதோ அவ்வப்போது 1-2 சம்பவங்கள் நடக்கும். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சி அமைத்த பிறகு இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் 28 மரணங்கள், லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது 1-2ன்னா அதை கடந்து போயிடலாம், அல்லது அந்த 1-2 சம்பவத்துக்கு பிறகு இதை தடுப்பதற்கு ஒரு ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. இன்னொன்று உங்களுக்கு ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன். நீங்கள் லாக்அப் மரணம்னு சொன்னீங்க, கஸ்டோடியல் டெத்துன்னு சொன்னீங்க. இது லாக்அப் டெத்து இல்லை, கஸ்டோடியல் டெத்து இல்லை. லாக்அப் டெத்துனா போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டில் கைதியை, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவரை ரிமாண்ட் செய்வதற்கு முன்னால் விசாரிக்கும் போது இறந்துட்டால் அது லாக்அப் டெத்து. அதே மாதிரி நீதிமன்ற காவலில் வைத்த பிறகு விசாரிப்பதற்காக கஸ்டடி எடுத்து, நீதிமன்றத்தில் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிற போது இருந்தால் அது கஸ்டடி இல்லை. இங்கே என்ன நடந்தது தெரியுமா? இந்த டெத் எங்கே நடந்தது? அந்த கோயில் வளாகத்திலேயே நடந்திருக்குது. கோயில் வளாகத்திலேயே விசாரணை, கோயில் வளாகத்திலேயே தாக்கப்பட்டிருக்கிறார், கோயில் வளாகத்திலேயே மரணம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு வித்தியாசமான செயல். இப்போ காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் அது எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும்? நடத்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும்.
காவல்துறையை கண்டிச்சிருக்கணும். இப்போ நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க, கேஸும் போட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. அது அதாவது ஆப்ரேஷன் முக்கியமா இல்லை போஸ்ட்மார்ட்டம் முக்கியமா? ஆப்ரேஷன், உயிரை காக்கணும். நீ செத்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன பண்ணுறது? அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தவிர்த்திருக்குங்கிறது தான். ஆனால் முதலமைச்சர் அவசரப்பட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த சம்பவத்து நடந்த உடனே விசாரணை போயிட்டுருக்கு. ஒரு வார்த்தை சொன்னார்னா, போலீஸ் விசாரணையின் போது பயத்தால் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு முதலமைச்சர் சொல்லலாமா இதை? ஒரு விசாரணையில் உண்மை தெரியாத, அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய பாடி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வராதுக்கு முன்னாடியே இந்த கருத்தை சொல்கிறாருன்னா அது விசாரணையில் திசை திருப்பாதா? நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் இது வழக்கில் என்னாச்சு? விசாரணை துவங்குவதற்கு முன்னே ஒரு உயர் போலீஸ் அதிகாரி என்ன சொன்னார்? இந்த ஞானசேகரன் ஒருத்தர் தான் குற்றவாளி. எப்படி சொல்லலாம்? ஒருத்தர் தான் வந்திருக்கு. ஏன் சார் ஒரு சொல்லக்கூடாதுங்கிறேன் நான். ஒரு உயர் அதிகாரி யார் யார் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு விசாரணை போயிட்டு இருக்கும்போது விசாரணை முடியாமல் ஒரு அதிகாரி சொன்னார்னா, இதுக்கு மேலே நீ தாண்டாத, இந்த ஓராளோடு நிறுத்திக்கா அப்படின்னு விசாரணை அதிகாரிக்கு மறைமுகமாக உத்தரவு போட்டதை போலத்தான் அவருடைய வார்த்தை அமைந்தது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இவர் மரணம் எப்படி ஏற்பட்டது? போலீஸ் விசாரணை, பயம், மாரடைப்பு. எப்படி சொல்லலாம்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்னு தெரியுமா இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதாவது இவர் முதலமைச்சராக இந்த வார்த்தையை சொல்கிறாரா, முதலமைச்சராக சொன்னாரா, இல்லை ஒரு போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டராக சொல்கிறாரா? ஆனால் இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 18 இடங்களில் காயம், மண்டையிலிருந்து பாதம் வரை 18 இடங்களில் உடல் காயம், காதிலே ரத்தம் இருக்கிறது. அப்போ தலையில் அடிச்சிருக்காங்க, அப்படி தான் அர்த்தம். இப்போ நமக்கிட்ட தெரியாது, விசாரணையில் தான் தெரியும். நாம் வந்த செய்தியை நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் இப்படி இந்த வார்த்தையை சொன்னாருன்னா, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த உயரதிகாரி சொன்னதுக்கும் சிஎம் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எப்படி ஒரு மரணம் மாரடைப்புன்னு சொல்லலாம்? இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சே, நாளைக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? அதற்கு பிறகு எடுத்த நடவடிக்கை இருக்கட்டும். இவர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், உண்மை தெரியும், விசாரணையில் தான் தெரியும், ஒரு கடந்து போயிருக்கலாம். ஆனால் திமுகவினர் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த வழக்கை இவ்வளோ பூதாகரமாக ஆக்குறீங்க, இந்த சாத்தான்குளம் விவகாரம் இந்த ஊடகங்கள் திமுக எதிர்க்கட்சிகள்லாம் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சம்பந்தப்பட்ட காவல்துறையினரே அந்த விசாரணைக்கு உட்படுத்தி கைது செஞ்சீங்க. ஈவன் அதுக்கு விசாரிக்க போன மேஜிஸ்ட்ரேட்டை காவல்துறை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு அவர் கைப்பட எழுதி கொடுத்த கோர்ட்ல ஆவணம் நம்ம இப்பவுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. அப்போ அந்த வழக்கு ட்ரீட் செய்யப்பட்ட விதமும் இந்த வழக்கு ட்ரீட் செய்யப்பட்ட விதமும் நம்ம வித்தியாசத்தை கண்கூட பார்க்கறோம். செய்தித்தாளில் பார்த்தீங்கல்ல எவ்வளோ டிலே பண்ணாங்க, பாடியாக கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் வேரில் காக்க வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு உதாரணமாக சொல்லக்கூடாது, அது தப்பு இல்லை. இது அதிமுக அரசியல் ரீதியா கையில் எடுக்குது இல்லை, அப்போ அவங்களும் அரசியல் ரீதியா அதை எடுப்பாங்கல்லன்னு எடுக்கட்டும். நான் சொல்கிறது நான் நடந்து சம்பவம் நடந்து போச்சு, அதுக்கு நம்ம என்ன திமுக ஆட்சியாளர்களாக பொறுப்புன்னு சொல்கிறோம் இல்லை, அதை நாங்கள் சொல்லலை. முதலமைச்சர் இல்லை, அதை சொல்லிருக்க கூடாதுங்கிறேன் நான். அவசரப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லிருக்கக்கூடாது. ஏன்னா அவர் அந்த துறையை கையாளுறவர், அப்போ அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அவர் இப்போ இன்றைக்கி எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கல்ல, அப்போ 28 சம்பவங்கள் நடந்திருக்குது, ஒரு 2 சம்பவங்கள் நடந்த உடனே உஷாராக இருக்கணும்ல, இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இது ஆஃப்டர் தாட்டு தானே. அதாவது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செஞ்சு என்ன பண்ண முடியும்? அதனால் அவர் அவசரப்பட்டு சொல்லியிருக்கக்கூடாதுங்கிறதுனால சொல்கிறேன். அது ஒரு 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 ஆறப்படுறதுக்கு சொன்னாரா என்னமோ, அது ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்லியிருக்கலாம். பட் அவசரப்பட்டு காவல்துறையை கையில் வைத்திருக்கிற ஒரு முதலமைச்சர் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வராதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இப்படி சொன்னது நாளைக்கு விசாரணையை கூட பாதிக்கும். இல்லை, விசாரணையை பாதிக்கும்னு நீங்கள் அப்படி அந்த இடத்துக்கு நகர்த்தினா ஏன் அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க? இன்றைக்கி அதாவது சம்பவம் நடக்கிறது, சனிக்கிழமை ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு இறக்குறாரு, திங்கக்கிழமை நேற்று இந்த ஈவினிங் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 3 நாளில் கைது செஞ்சு இன்னைக்கு 3 பேரும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயிட்டாங்க, 5 பேரும். ஸோ அப்படிங்கும்போது அரசு எவ்வளோ துரிதமாக அது ரைட். இப்போ இதை நான் இது குறையாவே சொல்லலை. அதாவது எடுத்த நடவடிக்கை
நல்லா எடுத்திருக்காங்க. முன்னெச்சரிக்கையா நான் சொல்கிறது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிம்பாங்க. அதான் நான் முதல்ல சொல்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல என்ன பிறகு ஆப்ரேஷன் பண்ணி அதை உயிரை காப்பாற்றுறது தானே முக்கியம். அதனால தான் இதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். அதுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டுருக்கலாம். காவல்துறை வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டில் இல்லையோ, அவுட் ஆஃப் கண்ட்ரோலோ. அடிக்கடி சிஎம் சொல்லுவார் இல்லைங்களா, எங்களுடைய ஆட்சி மத்திய அரசாங்கம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிற மாதிரி இது இந்த காவல்துறை இவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு பேச வேண்டியது இருக்குது. அதனால் நடந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, நாங்களும் வருத்தப்படுறோம். பட் இது வந்து அரசியலாகவும் நாங்கள் விரும்பலை. நாங்கள் வந்து இதை தவிர்த்துருக்கணும். அதாவது நீங்கள் வந்து நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்னு ஹேஷ்டேக அதிமுக சார்பா நம்ம பேசுறோம். சென்னை மாநகரம் முழுக்க போஸ்ட் மாணவரணி சார்பா போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. அதிமுக எலெக்ஷன் டைம்ல பொலிட்டிக்கலுக்கு பயன்படுத்த போகுதுங்கறத சாத்தான்குளை இஷ்யூ அவங்க எவ்வளவு பூதாகர பார்க்குறாங்க. நாங்கள் அந்த அளவு கூட செய்யலையே. இது வந்து இன்னும் சொல்லப்போனால் இதை விளம்பரப்படுத்த வேண்டிய இதே இல்லை. இப்போ உங்கள் ஊடகங்கள் இருக்குது, பத்திரிகை இருக்குது, முதல் பக்க செய்தியாகவே வருது. பத்திரிக்கை படிக்காதீங்கல்ல, டிவி படிக்காதீங்கல்ல, பார்க்காதீங்கல்ல. இது வந்து நாங்கள்லாம் இனிமேல் இது வந்து அரசியல் ரீதியாக இதை பெருசுப்படுத்துங்கிற அவசியமே இல்லை. இது நாட்டு மக்களுக்கு போய் ரீச் ஆகிடுச்சு. அதனால் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அல்லது அவங்க செய்கிற மாதிரி நேற்றோட என்ன யாரோ கேட்டாங்க, அவங்க அவ்வளோ பெருசாக நீங்கள் ஏன் சைலண்டாக இருக்கு, அதெல்லாம் அது மக்களுக்கு எல்லாம் தெரியும். மக்களுக்கு போய் ரீச் ஆகிடுச்சு. இதை போய் நாங்கள் இனிமேலும் எரியற நெருப்பை கிளறிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து இந்த சம்பவம் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. இது முன்கூட்டியே ப்ரிவென்ட் பண்ணியிருக்கணும். இனியாவது நடக்காத அரசு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய அரசுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு கோரிக்கை. நன்றிங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.